சுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, இன்றைக்கும் கூட உன் வசனம் யோவான் 5ஆம் அதிகாரத்தை தியானிக்க அநேர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த வசனங்கள் எங்களோடு பேசட்டும், எங்களை பலப்படுத்தட்டும், எங்களுக்கு சகாயம் செய்யட்டும், எங்களுக்கு நன்மைகள் கர்த்தர் கட்டளையிடுவீராக. 38 வருஷமாக வியாதிஸ்தனாக இருந்த பெதஸ்தா குளத்தில் இருந்த மனிதனை சுகப்படுத்தின எங்கள் ஆண்டவர், உடைய வல்லமை எவ்வளவு பராக்கிரமமானது. 38 வருடம் கொடிய வியாதியை கூட ஒரு நொடியில் சுகப்படுத்தி அத்தனை பலனையும் தர வல்லமை உள்ள உம் வார்த்தையை நான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்யும், எங்களோடு பேசும். கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவருடைய பிரசனம், பாதுகாப்பு, வழிநடத்தல், நன்மைகள் தொடர கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் அனைவரும் தேசத்திற்காகவும் யோவான் 5ஆம் அதிகாரம் ஆண்டவர் ஒரு chronic disease, a prolonged disease, நீண்ட நாள் வியாதியாக இருக்கிறதை சுஸ்தப்படுத்துகிறார். வியாதிகள் 3 வகையாய் பிரிப்பார்கள். அதை அக்யூட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் இருந்தால் அது அக்யூட், வந்துச்சு துரத்திடலாம். ஒரு சப் அக்யூட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு 7லேருந்து ஒரு 14 நாள் வரைக்கும் அந்த வியாதி இருந்துச்சுன்னா, 14 நாளை தாண்டிடுச்சுன்னா அது க்ரானிக். அது வீட்டில் குடி வந்துருச்சு, இந்த உடம்புல குடிப்பெயர்ந்து அது குடி ஏறிடுச்சு, அதை துரத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த க்ரானிக் டிசீஸ்னுவாங்க. அதனால் என்ன பண்ணுறோம், லைஃப் லாங் நீங்கள் மாத்திரை சாப்பிட்ணும், அந்த வியாதிக்கு உங்களுக்கும் சண்டை நடந்துனே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது க்ரானிக் டிசீஸ். இது 38 வருஷம். இதில் இந்த 38 வருஷத்தில் இந்த மனுஷன் வாழறான்னா அந்த வியாதி வாழுதான்னு தெரில, வியாதி தான் வாழ்ந்து கொண்டு. திஸ் ஹஸ் மேட் இம் இன்ஃபர்மிட்டி. இவனுடைய கையை அது பிடித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவன் செயலிழந்து போயிருக்கிறான். அவனால் அந்த கையை செயல்பட முடியவில்லை. அவனுடைய நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவனால் எழுந்து நடக்க முடியவில்லை. இப்போ இந்த விஷயத்தை எப்படி ஜீசஸ் டீல் பண்ணுவார்? நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட். நாங்கள் டீல் பண்ணுற விதம் வேறு. நம்முடைய கண்ட்ரியில் நிறைய ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ்லாம் இருக்குது. அவங்கவுங்க கையில் போகும்போது ஒரு வகையில் டீல் பண்ணுவாங்க. அவரவர் தாங்க போகிறது கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டருங்களுக்கு போனால் மாத்திரை கொடுப்பாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, யாராலையும் பூர்ணமாக குணப்படுத்த முடியாது. பாடி தான் தன்னை ரிகவர் பண்ணிக்கணும், உடம்பே தன்னை சுகப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட எந்த மருந்தும் நம்ம கையில் இல்லை. உடம்பு நீ சரியாகு அப்படின்னு அதை துரிதப்படுத்துகிற மருந்துகள் நம்ம கையில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீராய்ட்ஸ் இருக்குது. ஸ்டீராய்டு நம்ம கொடுத்தோம்னா ஒரு 100 வயது தாத்தாவை எழுந்து ஓட வைக்கிற கதை, ஓடிடுவார், விழுந்துருவார். அதுதான் ஸ்டீராய்ட்ஸோட வேலைலாம். இப்படியெல்லாம் மருந்துகள் வேலை செய்கிற நேரத்தில் நமக்கே ஒரு அவநம்பிக்கை, மருந்து வேலை செய்யுமா, ட்ரீட்மெண்ட் வேலை செய்யுமா, நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசன் வேலை செய்யுமா, இது இல்லை அது ஹெல்ப் பண்ணும், அது இல்லை இது ஹெல்ப் பண்ணும், இது இல்லை அது ஹெல்ப் பண்ணும், இதில் இந்த கஷாயம் ஹெல்ப் பண்ணும், இல்லை சும்மா இருந்தாலே ஹெல்ப் பண்ணும் அப்படின்லாம் போகிற நேரத்தில் ஒரு மனுஷன் 38 வருஷமாக எதுவுமே ஹெல்ப் பண்ணாமல் லாஸ்ட்டில் அந்த சீலோவாம் குளத்தாண்ட போய் ஆண்டவர் காப்பாற்றினா காப்பாற்றுறோம், இல்லைனா செத்து போகிறேன் என்று படுத்திருக்கிற அவனிடத்தில் நம் ரட்சகர், உங்கள் ரட்சகர், என் ரட்சகர், நம் நம்பிக்கை நட்சத்திரம், நம் நம்பிக்கையின் நாயகன், உலகத்தில் சாகிற வரைக்கும் செத்த பிறகும் ஒருவரை நம்பலாம் என்றால் இந்த இயேசு எப்படி டீல் பண்ணுறாருன்றதான். இதை படிக்கும்போது என் கண்ணெல்லாம் கலங்குச்சு. சாமி, ஹீ வாஸ் த டாக் ஆஃப் த டவுன். அன்னைக்கு பேச்சு பொருளே இயேசு தான், அன்னைக்கு ஹீரோவே இயேசு தான். எல்லாருமே அவரை சுற்றி வராங்க. நம்ம ராஜா ஒரு ஏழை, ஒரு வியாதியஸ்தன். பெட்ரிடன் பீப்புள்கிட்ட நீங்கள் போயிருக்கீங்களான்னு தெரில, எனக்கு அனுபவம் இருக்குது. நிறைய பெட்ரிடன் அவங்களோட தான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போயிருக்கேன். அவங்களுக்கு ஒரு வியாதினா உடனே எனக்கு வரும், அவங்களுக்கு சளி பிடிச்சி தான் எனக்கு வரும். அப்படி அவ்வளோ அவங்களோட இணைந்து அவங்கள தூக்கி பிடிச்சி நிற்கிறதுல 38 வருஷம் படுக்க கண்டிப்பாக நல்ல ஸ்மெல் வந்திருக்காது. பாடி எல்லாம் வூண்ட்ஸ் இருந்திருக்கும், பெட் சோர்ஸ் இருந்திருக்கும், எவ்வளவோ ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்திருக்கும். அவங்ககிட்ட போய் அவங்க பேசும்போது ஃபவுல் ஸ்மெல் வந்துடும், அவங்கலேருந்து வர காற்று நம்ம மேலே பட்டுரும். அவனோட போய் பேசுகிறாரு. ஆமென். ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாம் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, மருதொன்றி பூங்கொத்து, வெள்ளை போல செண்டு என்றெல்லாம் போற்றப்படுகிற அந்த ராஜா அந்த ஆட்டு வாசலின் அருகே அந்த பெதஸ்தா குளத்து பக்கமாக, வேர் ஆல் த சிக் அண்ட் டிசேபிள்ட் வேர் தேர், வியாதியஸ்தர்கள் மட்டுமே படுத்துக்கிற அந்த பக்கமாக அந்த ரூட்டே யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க.
அது உடம்பு சரியில்லாத இருக்கிற வார்டு, அது கேன்சர் வார்டு, அது போனால் பயம் வர வார்டு, கை கால் விழுந்தவங்க இருக்கிற ஏரியா என்று போகாதபடி அந்த வழியும் இயேசு செல்லுகிறார். என் ராஜாவை நிறுத்துகிற பாதை எது? என் ராஜாவை நிறுத்துகிற வியாதி எது? என் ராஜாவை வரவிடாமல் தடை பண்ணுகிற பலவீனம் எது? என் ராஜா உதவி செய்யக்கூடாது என்று தடுக்கிற துர்நாற்றம் எது? மனிதனுக்கு எந்த நிலைக்கு உதவி ஏற்பட்டாலும் பாவத்தின் துர்நாற்றத்தை தாண்டி தன் இரத்தத்தை நம் மீது சிந்தி நம்மை கழுவி தன் கையினாலே கழுவி நம்மை மீட்டார் என்றால் இவர் நம்மை கட்டாயமாக மீட்பார். ஹல்லேலூயா, ஆமென். என் ராஜா மிகவும் நல்ல ராஜா. இன்றைக்கு அவரை பற்றி பேசுவதற்காக நிற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு சுகமும் சுகம் அளிக்கிற வார்த்தையும் என்கிற தலைப்பில் பேச போகிறேன். இன்றைக்கி நம்ம ராஜா நம்ம கூட மனுஷிகமாக இல்லை. ஹீ இஸ் நாட் இன் த ஃபிசிக்கல் ஃபார்ம், சரீர ரீதியாக இல்லை. ஆனால் அவர் தான் தலை என்று சொல்லிவிட்டார். இந்த சரீரம் அவருடையது, நம்மெல்லாம் அவரோட பாடி என்று சொல்லிவிட்டார். ஆமென். ஒன்றுத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. மனுஷனுடைய தலை ஒரு மாதிரி, ஜிராஃபியோட தலை ஒரு மாதிரி, யானையோட தலை ஒரு மாதிரி, சிங்கத்தோட தலை ஒரு மாதிரி, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு நிறுவனத்தினுடைய தலை ஒரு மாதிரி. சர்ச் என்கிற இந்த நிறுவனத்தினுடைய ஹெட்டு ஜீசஸ். ஆமென். நீங்களும் நானும் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றோமோ அந்த தலையோடு இணைந்தோம். நாம் தான் அவருடைய பாடி. தலை நடக்கும்போது என்ன நடந்துச்சோ அது இந்த உடம்பு நடக்கும்போதும் நடக்கும். நீங்களும் நானும் கூட விசுவாசிக்கிறோம். 38 வருஷ வியாதியை கூட அந்த தலை இயக்குவார். மொத்த பவரும் தலைக்கிட்ட தான் இருக்குங்க. நம்முடைய செரிபல்லம், யோசனை சக்தி எல்லாம் தலையில் இருக்குது. தலைக்கு ஒரு இன்ஜுரினா பாடியால் ஒன்றும் செயல்படவே முடியாது. ஆமென். நம்ம தலையை யாராலையும் தொடவே முடியாது. நம்ம தலை இந்த சரீரத்தை சுத்திகரித்து சுத்தப்படுத்தி தன் இரத்தத்தினால் எல்லாவற்றையும் நிலைப்படுத்த வல்ல ஒரு தலைதான் இயேசு. சுகமும் சுகமளிக்கும் வார்த்தையும். இதை நான் 3 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். முதல் பகுதி நம்பிக்கை இல்லாதவனை காப்பாற்றுகிறார். அது 1-9. இரண்டாவது பகுதி ஐதீகத்திலிருந்து காப்பாற்றுகிறார். மத ரீதியான ஐதீகத்திலிருந்து காப்பாற்றுகிறார் என்று சொல்லலாம். 19ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனத்துக்கு 3வது பகுதி அவிசுவாசத்திலிருந்து காப்பாற்றுகிறார். நம்பிக்கை இல்லாமையிலிருந்து காப்பாற்றுகிறார். அவரும் இயேசு தான். மத ரீதியான ஐதீகம், ட்ரெடிஷன், இப்படி தான் பண்ணுவோம், நாங்களாம் அப்படி தான் பண்ணுவோம். மத ரீதியான ஐதீகத்திலிருந்து காப்பாற்றுகிறார். 3வது அவிசுவாசத்திலிருந்து காப்பாற்றுகிறார். முதல் பகுதி நம்பிக்கை இல்லாமையிலிருந்து, ஹோப்லெஸ்னஸ் என்று சொல்லலாம். ஹோப்லெஸ்னால் விசுவாசம் இருக்குது இல்லைன்ல, விசுவாசம் இருக்குது நமக்கு, சாமி காப்பாற்றுவார்னு. ஆனால் நம்பிக்கை போச்சியா, செத்து போகிறேன், போங்க, நான் தொலைகிறேன், நான் இல்லாமல் போகிறேன் என்று விரக்தியிலிருந்து காப்பாற்றுகிறார்னு சொல்லலாம். சரியான வேர்டு சொல்ல வேண்டும் என்றால் விரக்தியிலிருந்து. இது ஒரு மாபெரும் பண்டிகை. சாப்டரோட ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் நம்ம படித்தோம் என்றால் படிக்கலாமா? யோவான் 5:1. இந்த பண்டிகை என்ன பண்டிகை இருக்கும்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் பண்டிகையோட பேர் சொல்ல முடியல. 3 பண்டிகையை நான் யோசிக்கிறேன். மொத்தம் 7 பண்டிகைகள் அவங்களுக்கு பைபிளில் சொல்லப்பட்டது. 2 ஜீசஸ் காலத்தில் அவங்க எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. மொத்தம் 9ன்னு சொல்லலாம். 1 எஸ்தரோட பூரிம் பண்டிகை, அது எஸ்தர் ராஜாத்தையும் முர்தகாயும் போட்டது. அடுத்தது பிரதிஷ்டையின் பண்டிகைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது என்னென்னா அதில் தான் நம்ம லேம்ப் லைட் பண்ணுவோமே, மினோரா லேம்ப் பண்ணும். அந்த பண்டிகை பேர் என்ன பேர்? ஸ்தோத்திரம், இன்றைக்கி போக மாட்டேங்குது. அது மக்கபேர் யுத்தத்தில் ஜெயித்த பொழுது அவர்கள் சொன்ன அந்த பண்டிகை 9 குத்து விளக்கு ஏற்றுகிற அந்த பண்டிகை. ஓகே, இது 2ம் அவர்களாக அந்த காலத்தில் அவங்களா தங்களுக்கு, எனக்கு இப்போ ஞாபகம் வர மாதிரி அந்த பண்டிகை, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வைத்தது. இப்போ இந்த 9ல் அவங்க எருசலேம் தேவாலயத்துக்கு வருவாங்க. ஆனால் கண்டிப்பாக 3 பண்டிகைகளுக்கு அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு போக வேண்டும். ஒன்று பாஸ் ஓவர், பஸ்கா, இன்னொன்று பெண்டகாஸ்ட், இன்னொன்று பூரிம், ஹனுக்கா பண்டிகை. எல்லாம் ஆலயத்துக்கு போகணும் என்கிற ஸ்ட்ரிக்ட்டு இல்லை. அவங்கவுங்க சினகாக அவங்களுடைய ஜப ஆலயங்களிலே செய்து கொள்ளலாம். பட் ஸ்ட்ரிக்டாக எருசலேம் தேவாலயத்துக்கு போக வேண்டும். மக்கள் கூட்டமாக
எருசலேமை சுற்றிலுமே கூடாரம் அமைத்து கொண்டிருப்பார்கள். என்றால் இது 3 பண்டிகை தான், 7 நாள் பண்டிகை. பஸ்கா, பெந்தகோஸ்தே, பூரிம். பூரிம் வந்து இவங்களா பண்ணது. பட் ஸ்டில் இந்த பூரிம் பண்டிகைக்கும் அவங்க வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சொல்கிறது வந்து பஸ்கா பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, அடுத்தது ஃபீஸ்ட் ஆஃப் டெபர்னக்கிள், சுக்கோத் பண்டிகைக்கு போவாங்க. நம்ம ஜீசஸ் வந்து 3 வருஷம் தான் அற்புதம் செஞ்சுருக்காரு. நம்ம ஜீசஸ் ரொம்ப நாள் ஒன்றும் செய்யலை, வாழ்நாளெல்லாம் செய்யலை. அவர் செய்த 3 வருஷம் ஊழியமோ, இந்த 2000 வருஷமோ, மொத்த பேரும் செய்த ஊழியமோ 1% கூட நம்ம எல்லாம் மார்க் எடுக்க மாட்டோம். 3 வருஷத்தில் 24 மணி நேரம் அற்புதம் அடையாளம் மட்டுமே செய்து கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்றி, தனக்கு பிறகும் பிறக்கப் போகிறவர்களையும் காப்பாற்றும்படியாக தன் வார்த்தையையும் கொடுத்து, காப்பாற்றக்கூடிய தன் இரத்தத்தையும் கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு முடிந்தது என்று சிலுவையில் முடித்து விட்டு போன ரட்சகர் தான் நம் ரட்சகர். அன்றைக்கு 38 வருஷத்துக்கு முன்னாடி 38 வருஷமே வியாதியாக இருந்த காப்பாற்றின அதே இயேசு அப்போ போலங்க அதை காட்டிலும் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் உயிர் தெரிந்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. உயிரோடு இருக்கும்போது அவர் அதை சொல்லவில்லை, தன் வல்லமையை வெளிப்படுத்தினார். தன் வல்லமையை பற்றி பெருசாக பேசலை. உயிர் தெரிந்த பிறகு சொன்னார், வானத்துக்கு வா, அங்கேயும் நான் தான். பூமிக்கு வா, அங்கேயும் நான் தான். உன்னை யாருன்னா பாதாளத்துக்கு பிடிச்சிட்டு போனாலும் அங்கேயும் நான் தான் என்று தம் வல்லமையை வாய்ப்பட சொல்லி நம்மை பலப்படுத்தி சென்ற ரட்சகர். ஹல்லேலூயா. இதை யோவான் ரெக்கார்ட் பண்ணுறார். அது ஏன் யோவான் புஸ்தகம் நமக்கு ரொம்ப பிடிச்ச புஸ்தகம்னா, நம்ம ஜீசஸ் ஒரு பவர்ஃபுல்லான கர்த்தர் என்பதை யோவான் தான் வார்த்தைக்கு வார்த்தை வெளிப்படுத்தியிருப்பார். யோவானோட மிரக்கல்ஸ்லாம் பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கு இதாக நடக்கிறது. அங்கே சூழ்நிலை என்னன்னு பார்த்தோம்னா, இவர்கள் கர்த்தரை ஆராதிப்பதினால், கர்த்தருடைய பிரசன்னம் அதிகமாக இருப்பதினால் தேவ தூதர்கள் கூட ஆலயத்தை, எருசலேம் தேவாலயத்தை விசிட் பண்ணுறது காமனாக இருந்துச்சு. அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், எருசலேம் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது சாலமோன் அவர் ஆலயத்துக்குள்ளே போக முடியாது, வெளியே தாங்கிறாரு. லேவியர்களால் உள்ள ஊழியம் செய்ய முடியல, அந்தளவுக்கு ஆண்டவருடைய பிரசன்ஸ். ஏன்னா எல்லாரும் ஒருமனப்படுறாங்க. எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். ஏங்க லட்சக்கணக்கான பேர் ஒருமனப்படுறாங்க. ஆண்டவரே பரலோகத்தை, வானங்களை தாழ்த்தி இறங்கி வருகிற ஒரு சூழ்நிலை. இப்போ மக்கள் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறபடியால் அட் சர்டன் டைம் the angel of God will come down. ஏஞ்சல் ஆஃப் தேவ ஊழியர், தேவ தூதர்கள் அங்கே இறங்கி வருகிறார்கள். கர்த்தருடைய நாடாகிய இந்த இஸ்ரேலில் ஆண்டவர் அதிசயம் செய்வது வந்து அடிக்கடி நடந்ததுங்க. பழைய ஏற்பாடுலையும் கூட நம்ம பார்த்தோம் என்றால், எலிசா தீர்க்கதரிசி ஒரு பீரியடில் இருக்கும்போது ஒரு தண்ணியில் தோஷம் இருக்குன்றாங்க, கணத்தில் தோஷம் இருக்குன்றாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தோண்டி கொண்டு வர சொல்லி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறாரு, அந்த விஷம் போயிடுது. ஆமென். இன்றைக்கு மாதிரி இந்த தண்ணியை விட்டு வேறு தண்ணியை வாங்கலாம்ல, தண்ணியே கிடையாது, அந்த தண்ணி தான் குடித்தாக வேண்டும். அதை செய்கிறார். சாப்பாட்டில் தோஷம் என்று சொல்கிறார்கள், காப்பாற்றுகிறார். நாகமானை சுத்தமாக்குகிறார். கொடிய குஷ்டரோக வியாதியிலிருந்து காப்பாற்றுகிறார். புதிய ஏற்பாடில், பழைய ஏற்பாடில் எலிசா தீர்க்கதரிசி இறந்து போயிடுவார். வேறு எங்கேயோ ஒரு நாடு விட்டு, ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறவங்க செத்து போன ஒருவனை தூக்கி போடுறாங்க. அது எலிசாவோட கல்லறையில் போய் எலிசாவோட போன்ஸில் பட்டுட்டு அவன் உயிரை எழுந்து வருகிறான். இதெல்லாம் மிரக்கல் நம்ம பார்த்தது. இன்னும் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பயங்கரமான மிரக்கல்ஸ் பண்ணியிருக்காங்க. பேதுரு ஐயாவோட நிழல் பட்டும் போதெல்லாம் சுகம் நடந்திருக்குது. பவுலோட உருமால்களையும் கச்சைகளையும் கொடுக்கும் போதெல்லாம் அற்புதம் நடந்திருக்குது. கிறிஸ்டியன்ஸுக்கு அற்புதம் என்பது புதுசல்ல. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் என்று நடக்காத ஒன்றல்ல. என்றைக்கும் நடக்கும், இன்றைக்கும் நடக்கும். ஏனென்றால் நாம் ஜீவிக்கிறோம் அல்ல, இயேசு ஜீவிக்கிறார். நாம் பெரியவர்கள் அல்ல, இயேசு பெரியவர். நாம் வல்லமையுள்ளவர்கள் அல்ல, இயேசு வல்லமையுள்ளவர். நம் பெயர் பெரியதல்ல, அவர் பெயர் பெரியது. His name is greater than any other name. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை வைத்திருக்கிறார்கள். இப்போ நம்ம இந்த ரியல் டயலாக்குள்ளே போகிறோம். ஜீசஸ் அங்கே வராரு, இந்த மனுஷனை பார்க்கிறார். இந்த பேசேஜ் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். 5th வேர்ட்ஸில் நம்ம பார்த்தோம் என்றால், 38 வருஷம் வியாதி கொண்டு தான் ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். ஜானுக்கு எப்படியோ இந்த டேட்டா கிடச்சிருக்கு. எத்தனை வருஷம்? ஏன்னா அவன் சுகம் ஆகிட்ட பிறகு ஜான் போய் இன்டர்வியூ எடுத்திருப்பார். யோவான் 38 வருஷம். நீ எத்தனை வருஷம்ப்பா வியாதியாக இருந்த? ஜீசஸ் வந்தார், எங்கள் தலைவர் வந்து உன்னை சுகமாக்குனார். எத்தனை வருஷம்? 38 வருஷம். நீயா அவர்கிட்ட போனியா இல்லை அவராக வந்தாரா? அவர் தாயா வந்தார். ஹல்லேலூயா. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் ஜீசஸ் கிட்ட போனீங்களா, அவர் உங்ககிட்ட வந்தாரா? ஹல்லேலூயா. யார் மூலயமாகோ எப்படியோ வந்து என்னை நேசிக்கிறியா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணோம், நான் பண்ணிட்டா, உன்னை வாழ வைக்கிட்டா, பயப்படாது என்று சொன்ன அந்த இயேசு தான் அன்றைக்கு அங்கே போனார். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறார்.
செய்தி ஆன்லைனில் கேட்குற மகனே மகளே, உங்கள் வீட்டில் ஏசப்பா இருக்கார். ஹல்லேலூயா. நீ உன்னை நம்புவதை விட இயேசுவை நம்பு. அவர் உன்னை காப்பாற்றுவார். உன் பலவீனம் உன்னை அழிக்கும், அந்த பலவீனத்தை இயேசு அழிப்பார். உன் பலவீனம் உன்னை மேற்கொள்ளும், ஆனால் இயேசுவை மேற்கொள்ள முடியாது. உனக்கு அடங்காத அந்த வலி இயேசுக்கு அடங்கும். உனக்கு அடங்காத அந்த வியாதி இயேசுக்கு அடங்கும். உன்னை டார்மெண்ட் பண்ணுகிற அந்த வியாதி இயேசுவோட பெயரை சொன்னாலே அலறி எடுத்து விடும். ஆமேன். சொஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஹல்லேலூயா. ஒரு பிரதர் டீ ட்ரம்மில் டீ போட்டு விற்பார். அவர் என்னை பார்க்கும்போதெல்லாம் கேட்பார், பாஸ்டர் டீ குடிக்கிறீங்களா? சாப்பாடு சாப்பிட்றீங்களான்னு கேட்க மாட்டார். நான் குடிக்கிறீங்களா பாஸ்டர்? நான் பிரதர் சொல்லுங்கள், டீ குடிக்கிறீங்களா? வேணும்னு சொன்னோன்னு வைங்க, உடனே கொடுப்பார். நம்ம ஆண்டவர்கள் அற்புதம் ஆல்ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. சொஸ்தம் அடைய விரும்புகிறாயா? நான் பாஸ்டராக இருக்கேன், ப்ரே பண்ணிவிட்டு சாப்பிட்றீங்களா? ஒரு 2 இட்லி சாப்பிட்றீங்களா? சரி, கடை எதுவும் இல்லை, இருந்தால் ஒரு 10 ரூபா பிடிங்க, 20 ரூபா பிடிங்கன்னு இதான் நம்ம சொல்லுவோம். நம்ம ஜீசஸ் அதெல்லாம் பேசலை. He was direct to the, he was very professional. He is the universal healer. இன்றைக்கும் உலகத்தில் எல்லாரையும் சுகப்படுத்துகிறவர் அவர் தான். நமக்கு என்ன வேண்டுமோ அதை மாத்திரம் சரியாய் கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவர். நம்ம 2 இட்லி வாங்கி கொடுத்துட்டோன்றதுக்காக 38 வருஷம் வியாதி போகாது. 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துட்டோன்றதுக்காக 38 வருஷம் வியாதி போகாது. படுத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பெட் வாங்கி கொடுத்துன்றதுக்காக போகாது. பிரதர் சிஸ்டர், சுகம் அடைய விரும்புகிறார். ஆமேன். அப்போ இந்த மனுஷன் தன்னுடைய சிச்சுவேஷனை சொல்லுவாங்க. எப்போதுமே பலவீனத்தோடு இருக்கிறவங்க தான் சிச்சுவேஷனை சொல்ல பார்ப்பாங்க. அதை கேட்கறதுக்கு நம்மளால் முடியாது. ஏன்னா பெருசாக சொல்லுவாங்க, தான் பிரச்சனையை சொல்லுவாங்க, பெருசாக சொல்லுவாங்க. நமக்கும் பாடம் தான், சொல்கிறவங்களுக்கும் பாடம் தான். அவங்க சொல்கிறத கேட்குற அளவுக்கு நம்ம எல்லாம் ஸ்டாமினா இல்லை, இருக்க போகிறதும் இல்லை. நான் நம்ம அவங்கள படைக்கலை, அவங்கள படைத்தவர் தான் கேட்டுக்குவார். சொல்கிறவங்களே, உங்கள் பிரச்சனை போய் மனுஷர்களில் சொல்கிறவங்களே, உங்கள் இயேசு உங்கள் பக்கத்திலே இருக்கார். என்னென்ன ஸ்டோரியோ கண்ணை மூடிட்டு கதவை சாத்திட்டு அழுதுகிட்டே சொல்லுங்கள், அவர் லிசன் பண்ணுவார். கேட்குறவங்களே, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அந்த வியாதியெல்லாம் நீங்கள் வாங்கிக்காதீங்க. சாரி, அந்த வேர்ட் சொல்கிறதுக்கு அந்த மென்டாலிட்டி நமக்கு வந்துடும். ஓஹோ, இவருக்கு இப்படி பண்ணுது, அடுத்தது எனக்கு வேணுமோன்னு தோணும். நம்ம என்ன ப்ரேயர் பண்ணுறவங்களா தான் அந்த ஃபியர் நமக்கு வரும். கேட்குறவங்களே, நீங்களும் அவங்க கையில் சொல்லுங்கள் அடிக்கடி, உன்ன மாதிரி ஒரு மனுஷன் தான் நான், உன்ன மாதிரி ஒரு பலவீனமானவன் தான் நான். நீ என் கையில் சொல்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டு ஜீசஸ் கையிலே சொல்ல டைரெக்டாக. அதை எப்படி சொல்கிறதுன்னு நான் சொல்லி தரட்டா என்று இயேசு பக்கம் டைரக்ட் பண்ணுறவங்களா இருக்கும். ஜீசஸையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம யோவானில் தான் படிச்சிருக்கோம். ஒன்று யோவான் ஸ்நானகன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. தன்னுடைய 2 சீஷர்களை பார்த்து, அதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்கு, அந்த 2 பேரையும் ஜீசஸ் பின்னாடி போக விட்டாருங்க. அவங்க வேற இல்லை, இந்த அந்திரேயாவும் அவங்க தம்பி பேதுருவும் தான். அந்த சீஷர்கள் எல்லாம் டைவர்ட் பண்ணி விட்றாரு, அந்திரேயாவை அனுப்பி விட்டார். அப்போ தெளிவாக புரிஞ்சுக்கணும், என் கையில் இருக்கிறவங்க என்னோட ஆளுங்க இல்லை, அது இயேசுவோட ஆளுங்க. நம்ம கையில் வரவங்க ப்ரே பண்ணிக்கிறவங்க அவங்க உங்களோட ஆளுங்க, அவங்க இயேசுவோட ஆளுங்க. We should take as many steps to direct them towards Jesus Christ. இயேசு பக்கம் திருப்பிடும். ஆமென். யோவான் ஸ்நானகன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலா இல்லையா? நம்ம ராஜா மேலே கை வச்சு ஞானஸ்நானம் கொடுத்தவர். மிஸ்யூஸ் பண்ணாரா? கரெக்டாக நடந்துட்டாரா? இன்றைக்கி எனக்கு டைமு அவர் மேலே கை வைக்கிறதுக்கு, ஆனால் தகுதி, அவர் ஷூவை கட்டுறதுக்கு தகுதி இல்லை என்று சொன்னார். யோவானே அது சொன்னார்னா நான் யார்? ஷூவோட பாட்டமை துடைக்கிறதுக்கு கூட தகுதி இல்லை. அப்போ என்கிட்ட வரவங்களை யார் பக்கம் தான் டைரக்ட் பண்ணோம்? ஜீசஸ். செகண்ட், காணா ஒரு கல்யாணம். அம்மா, ஜீசஸோட அம்மா இப்போ பக்கத்தில் வந்தால் என்னான்னு சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்க, என்னான்னு சொல்லுவீங்க? மேரி அப்படின்வீங்களா? என்ன சொல்லுவீங்க? எங்கள் அம்மா வராங்கன்னா சொல்கிறீங்க அம்மான்றீங்க. பாஸ்டரோட அம்மா அம்மா, ஜீசஸோட அம்மா. எத்தனை பேர் அம்மான்னு கூப்பிடுவீங்கப்பா அவங்கள? எத்தனை பேர் போய் கூட உட்காந்துப்பீங்க? எத்தனை பேர் போய் சேர்த்து பிடிச்சிப்பீங்க? அம்மா சேரில் உட்கார சொல்லிட்டு தரையில் உட்காரமா உட்கார மாட்டோமா? ஏன்? ஜீசஸோட அம்மா, அவங்கள வணங்க மாட்டோம், ஆனால் ரெஸ்பெக்ட் எவ்வளோ கொடுப்போம்? இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்காத ஒரு ரெஸ்பெக்டை கொடுப்போம். ஏன்? எங்கள் ராஜாவோட அம்மா, ரைட்டா? வேறு எந்த பாணிலையும் அவங்கள பார்க்க வேணாம், அவங்கள வணங்க வேணாம். அவங்களே சொன்னாங்க வேலைக்காரரை கூப்பிட்டு, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. இப்போ சொல்லுங்கள்,
இப்போ சொல்லுங்க, 2 பேர் ஜீசஸையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவங்க, ஜீசஸையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவங்க. அம்மா அவரை தூக்கி சுமந்து பெத்துச்சு, இந்த மனுஷன் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. 2 பேருமே ஜீசஸை டைரக்ட் பண்ணும்போது நீங்களும் நானும் கட்டாயமாக அந்த மனிதன் நம்ம விட்டு போவதற்குள்ளாக அவன் அந்த கர்த்தரை பார்க்கிறானா என்கிற டைரக்ஷன் நாம் செய்தாக வேண்டும். ஆமென். ஆக ஜீசஸ் மட்டும்தான் நம்ம பேசுறதை கேட்பார். அவருக்கு நல்ல ஸ்டாமினா இருக்கு, தலை சுற்றி விழமாட்டார், ரொம்ப நேரம் நிற்பார், 24 மணி நேரம் ஊழியம் செய்வார். பாஸ்டர் நிற்க மாட்டார், அவர் சூப்பர் ஹீரோ கிடையாது. ஜீசஸ் மட்டும்தான் நிற்பார், ஜீசஸ் மட்டும்தான் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் பதில் கொடுப்பார். அவர் கையில் மட்டும்தான் சொல்யூஷன் இருக்குது, அவர் கையில் மட்டும்தான் சுகம் இருக்குது, அவர் கையில் தான் எல்லாம் இம்மிடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஒரு வேளை தப்பி தவிர உயிர் போனால் கூட அந்த உயிரை தூக்கி தோல் மேலே போட்டுக்கிட்டு கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் தாவீது சொன்னது போல நம்மை தூக்கி கொண்டு பரலோகம் போய் சேர்ப்பார். He will reach to home, வீட்டுக்கு கூட்டு போவார். பூமி நம் வீடு அல்ல, பரலோகத்தான் நம் வீடு என்று உலக ரட்சகர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க வீடு கட்டிட்டு வாழறோம், எல்லாம் ஏசிலாம் போட்டுக்கிறோம், லேண்ட் எல்லாம் வச்சிருக்கோம் பாருங்க, இது நமக்கு நிரந்தரம் அல்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குடியிருக்கிற இடத்துல வேற யாரோ குடியிருந்து என்னுடையது என்று சொன்னார்கள். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வேற யாரோ என்னுடையது என்றார்கள். இன்னைக்கு நம்ம சொல்றோம், இன்னும் 50 வருஷம் கழிச்சு வேற யாரோ இருப்பான். அப்ப யாருக்கு தான்ப்பா பூமி, நீ யாருக்கு தான் சொந்தம்? யாருக்குமே இல்லை. காசு கொடுத்து மாற்றி மாற்றி பட்டா பண்ணிப்பாங்க, மாற்றி மாற்றி என் பேருக்கு உன் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. ஆனால் நான் யாருக்கும் சொந்தம் இல்லை என்று பூமி சொல்லும். நீங்களும் நானும் தான் ஏமாற வேண்டும். இந்த பூமி நமக்கு சதம் அல்ல, பரலோகத்தில் நம் வீடு இருக்கிறது, அங்கே நம்மை கூட்டி செல்ல இயேசு இருக்கிறார். 38 வருஷ வியாதி. ஆமேன். இவன் எல்லா ஸ்டோரியும் சொன்னான். சார், ஐ ஆம் ட்ரபுள் when the water is troubled. இந்த நானே ட்ரபுளாக இருக்கேன், இந்த தண்ணீர் இந்த கலக்கப்படும் பொழுது நானே கலங்கி போயிருக்கிறேன். இந்த தண்ணீர் கலங்கும் போது யார் முதலாவது அதில் இறங்குறானோ அவன் சொஸ்தமாகுவான். ஆனால் என்னை நான் இறங்குவதற்குள்ளாக யாரோ இறங்கி விடுகிறார்கள். The world is filled with competition. காம்படிஷன் இல்லாத இடமே இல்லைங்க. காம்படிஷனை பிரேக் பண்ணி ஜீசஸ் நம்மக்கிட்ட வருவார். படிக்க போங்க, உங்கள் மனசு உங்களை பார்த்து சொல்ல, நீ தாண்டா மக்கு, நீ வேஸ்ட்டுன்னு. நல்லா படித்தோம்னா மீதி பேர் ஓரம் கட்டு நான் தான் பெருமையில் போவோம். 2 ட்ராவலிங்குமே தப்பு. தாழ்மையில், ரொம்ப தாழ்மையில் டிப்ரெஷனில் போகிறதும் தப்பு, பெருமையில் போகிறதும் தப்பு. ஜீசஸ் மட்டும்தான் எல்லா காம்படிஷன் பிரேக் பண்ணி பக்கத்தில் வந்து கிரேஸ் கொடுப்பார். ஏன் தெரியுமா? எவ்ரி ஒன் நீட் கிரேஸ். எல்லா குழந்தைக்கும் தாயினுடைய அன்பு தேவை, தாய்ப்பால் தேவை, தாயினுடைய அரவணைப்பு தேவை என்பது நிஜம் என்றால் இந்த இயேசுனுடைய கிருபை எல்லா மனிதனுக்கும் தேவை. ஏராளமாய் தாராளமாய் அது இருக்கிறது. அவனை பார்த்து சொன்னார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அரைஸ், டேக் அப் தை பெட், ஏஞ்சி நட, எழுந்திரு, நட. த கமாண்ட் இஸ் நாட் ஃபார் த மைண்ட் அலோன், த கமாண்ட் இஸ் ஃபார் த ஹோல் பாடி. அல்லையா? உட்காந்துக்கிறவங்களை பார்த்து எழுந்திருக்கணும்னா ஏஞ்சிருவீங்க, உங்கள் கையில் பலன் இருக்குது, கமாண்டு மட்டும் போதும். இங்கே பலனே இல்லை. நம்ம ராஜாவோட கமாண்ட் ஒவ்வொரு அணுக்குள்ளும் பாய்கிறது. நமக்கு தெரியும், லாசருவை பார்த்து சொன்னார், லாசருவை எழுந்து வானார். கோடிக்கணக்கான அணுக்கள். இட் இஸ் அன் இன்டகிரேட்டட் சிஸ்டம். மூளை சொல்கிறத ஸ்பைனல் கார்டு வழியாக போய் எல்லா கை கால் நரம்புகளுக்கெல்லாம் போகணும். பயங்கரமான கமாண்டு. இந்த கம்பெனி இன்னைக்கு தூக்கி நடக்கலை, இத்தனை வருஷமாக அம்மா வயிற்றுலேருந்து பிறந்து வளர்ந்து உருவாகி ஒன்று ஒன்றும் அமைஞ்சி வந்தது. எல்லாம் அழிந்த பிறகும் ஒரு நொடியில் அத்தனை சிஸ்டமையும் அவரால் பவர்ஃபுல்லாக மாற்ற முடிகிறது என்றான். அவருடைய மகிமை அவருக்கே சொந்தம். விளக்க முடியாத ஒரு மகிமை, புரிந்து கொள்ள முடியாத மகிமை. நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம், ஹீ இஸ் ஆல் இன் ஆல். அவர் எல்லாம் வல்லவர். ஹீ இஸ் எல் ஷடாய். ஆமென். ரைஸ் அப், டேக் அப் தை பெட் அண்ட் வாக். எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துட்டு நட. படுக்கை என்பது பலவீனத்தின் சின்னம். படுக்க சொல்லுது உன்னை தூக்கி பிடிச்சுங்கிறது நான்ரா. பெட்டு சொல்லுது நான் இல்லைன்னா உனக்கு புண்ணு வந்திருக்கும். பெட்ஷீட் சொல்லுது நான் இல்லைன்னா உனக்கு கொசு கடிச்சிருக்கோம். நான் தான் உனக்கு, நான் தான். இயேசு ரிவர்ஸ் பண்ணுறாரு அந்த மனிதனை பார்த்து, நான் தான் உனக்கு. என்னை தூக்கி கொண்டிருந்த உன்னை நான் இன்றைக்கு தூக்குவேன். என்னை மேற்கொண்டிருந்த உன்னை நான் மேற்கொள்ளுவேன். என்னை பலவீனப்படுத்தின உன்னை காட்டிலும் நான் பலப்படுவேன். இயேசுவின் மூலமாக, இயேசுவின் மூலமாக. எல்லா பவருக்கு பின்னாடி இயேசு இருக்கிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது. In him was light and in him was life and that life is the light of men.
ஆமென். உடனே அந்த மனுஷன் அண்ட் இம்மீடியட்லி அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஜானு அழகாக ஸ்டோரி சொல்லிட்டு வந்து ஒரு சின்ன திருப்பம் கொடுக்குறாரு. என்ன திருப்பனா? ஓய்வு நாள். அடடடடா, ஏதோ பிரச்சனை வரப்போகுது போலே. ஆமாம், நம்ம எதை எப்படி எப்படி பார்க்குறோம் என்பது தான் அர்த்தம். ஒரு ஊரில் ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் அனுப்பிச்சாங்களா, அந்த ஊரில் எல்லாரையுமே வாட்ச் கட்ட வைக்கணுமா, அந்த ஊரில் வாட்ச் வைக்கணுமா. அவன் போய் பார்த்தா அந்த ஊரில் ஒருத்தருமே வாட்ச் கட்டலை. சார் யாருமே வாட்ச் கட்டலை சார், வாட்ச் கடைனா என்னன்னே தெரியாதுங்க, வாட்ச் விற்காதுன்னு வந்துட்டான். எவ்வளோ நாள் நின்று வாட்சி கடையை போட்டு யாருக்குமே சொல்ல, அவன் அந்த மென்டாலிட்டியோட பார்த்துட்டு இந்த ஊரில் விற்காதுன்னுட்டான். இன்னொரு மார்க்கெட்டிங் பர்சன் அனுப்பிச்சார். அவர் வந்து பார்த்தார், அவர் வித்தியாசமான ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இந்த ஊரில் யாருமே வாட்சி கட்டலை, மொத்த வாட்சை இங்கே விற்றுடலாம் அப்படின்னு வந்து வாட்சை ப்ரொமோட் பண்ணி வாட்சினுடைய மகிமையை சொல்லி ஊரில் உள்ள எல்லோரும் டிஸ்கவுண்ட் போட்டு 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு போட்டு மொத்த வாட்சை விற்றுட்டார். பார்க்குற விதம் தான். ஏசு இங்கே சுகப்படுத்தியிருக்காரு. நீங்களும் நானும் சுகத்தை மட்டுமே பார்க்குறோம். ஆனால் இந்த பரிசேயர், இந்த சதிசேயர், இந்த வேதப்பாரகர், இந்த அண்ணா, இந்த காய்பா, இவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறதோ நீங்கள் வச்சிங்க. இந்த ஏமாத்துகிற டீமு ஓய்வு நாளில் எப்படி சொஸ்தமாக்கலாம் என்ன பண்ணலாம்? அதுக்காக தான் இந்த வேர்டை ஆடி ஒரு சின்ன ட்விஸ்ட்டு கொடுத்து வைக்கிறார். ஓய்வு நாளில் இயேசு நம்ம ஆண்டவர் எமர்ஜென்சினா ஓய்வு நாளுக்கு போக மாட்டோமா? நம்மளுடைய நாட்டில் அருமையான நாடு, நம்மளெல்லாம் பாதுகாக்க 108 ஆம்புலன்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஓய்வு நாள், நான் வரமாட்டேன்னு சொல்லுமா? ஏங்க ஓய்வு நாள் செலிப்ரேட் பண்ணுற இஸ்ரேல்லே இந்த ரூல் இல்லைங்க. அவங்க ஊர் எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணால் 911 ஃபோன் பண்ணால் வராங்க. ஆனால் இவனுங்க 911 ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க, எமர்ஜென்சியை ஆம்புலன்ஸை ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க. நம்ம ஆண்டவர் எமர்ஜென்சி, ஹீ இஸ் அ காட் ஹூ ஹெல்ப்ஸ் பீப்புள் இன் எமர்ஜென்சி. அவரோட ஆப்ரேஷனை யாரும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது ஆக்சிஜன் லைனை, ஆக்சிஜன் பைப் லைனை ஸ்டாப் பண்ணுற மாதிரி கதை, அதெல்லாம் நிறுத்தக்கூடாது. அது உயிரோட விளையாடுற விஷயம். வரப்போறானுங்க பாருங்க. எழுந்து நட, உன் படுக்கை எழுந்து கொண்டு நட, அவன் குணமாக்கப்பட்டவன் என்கிற பேர். The person who was cured. Prevention is better than cureன்னு வரும் முன் காப்போம்னு நம்ம போட்டோம். ஏன்னா வந்த பிறகு காக்கவே முடியாது என்பதற்காக தான் நம்ம முன்னோர்கள் யோசிச்சு சொன்னாங்கப்பா, வராமல் எவ்வளோ பார்த்துக்கணுமோ பார்த்துக்கோ, வந்தால் அதை துரத்துறது ரொம்ப கஷ்டம். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சளி பிடிச்சா சனியும் பிடிச்சா மாதிரி போகாதுன்னுவாங்க. ஏன் அவ்வளோ ஸ்போர்ஸ் அதுக்கு, அது அப்படி பின்னி பணிச்சு நீங்கள் சும்மா ஸ்பிட் பண்ணி தண்ணி ஊற்றி பாருங்களா, போகாது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஊற்றி பாருங்களா, சுத்தமாக போகாது. ஒரு நாள் கழிச்சு தண்ணி ஊற்றி பாருங்களேன், போக நீங்கள் தேய்ச்சி எடுக்கணும். அதை பண்ண முடியுமா? சைனஸ்லையும் நுரையீரலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ கொடுமையான விஷயம் ஒரு வியாதி என்பது. அத்தனைக்கும் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் நம் இயேசு மட்டுமே கொடுக்குறார். ஆமாம், வியாதியாக இருக்கிறவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், சுகவீனத்தோடுலாம் கேளுங்க, இயேசுவோட நாமத்தை யூஸ் பண்ணி கட்டில் கொடுத்துனேருங்க. இயேசு நாமத்தில் அந்த கோல்டு மறைவதாக, இயேசு நாமத்தில் தலைவலி மறைவதாக, இயேசு நாமத்தினால இது மறைவதாக, அது மறைவதாகன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. பவர் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை இமீடியட்டாக நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கன்ஃபார்ம்டு அற்புதம் நடக்கும் என்பது தான் நம்முடைய விசுவாசம். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் எழுந்து நடந்தான். அவன் நடந்து போகிறான், படுக்கையை தூக்கின்னு நடந்து போகிறான். வெறுங்கையாக நடந்து போனான்னா பிரச்சனை இல்லை, எல்லாரும் நடக்கிற மாதிரி. படுக்கையை தூக்கிட்டு போனதும் பெரிய செட்டப் நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய கட்டில், எவ்வளோ பெரிய மெத்தை, எத்தனை தலைகாணி, எத்தனை பெட்ஷீட்டு, எத்தனை வாட்டர் பெட்டு, எத்தனை ஆல்ஃபா பெட்டு, எத்தனை பீட்டா பெட்டு எல்லாம் போட்டு தூக்கி சுருட்டி வச்சுட்டு தலையில் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஒரு இட்லி கூட சாப்பிடாம படுக்கையை தூக்கி நடக்கிறவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டான். எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, ஒரு ஊரே என்னடா இவ்வளோ பொருளை தூக்குறான், எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க? இல்லைங்க நான் வீட்டுக்கு போகிறேன். எங்கே போயிட்டு போகிறீங்க? இன்றைக்கி ஓய்வு நாளாச்சே, போகக்கூடாதா? இல்லைங்க எனக்கு சரியாயிடுச்சு, அதான் தூக்கிட்டு போனேன். இருந்தாலும் நீ தனியாக போகணும் தானே, பெடுக்கையில் ஏன் தூக்கிட்டு போகிறேன்? இல்லை என்னை சுகப்படுத்தினவர் தூக்கிட்டு போக சொன்னார், நான் தூக்கி கொண்டு போகிறேன். யார் அவரை தூக்கிட்டு போக சொன்னவர் என்று இயேசுவை தேடி வருகிறார்கள். சொன்னவர் யார்? உன் படுக்கை எடுத்து நட என்று சொன்னது யார்? இப்போ அந்த மனுஷனுக்கு சொன்னவர் யாருன்னு தெரில. அற்புதம் கிடைத்ததும் போய்விட்டான். பல நேரத்தில் ஜீசஸ் தன்னை ஐடென்டிஃபை பண்ணாமலே தான் மக்களை சுத்தமாக்குறார், அற்புதம் செய்கிறார். நேற்று சமாரிய நாட்டு ஸ்திரீ பார்த்தோம். ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இயேசுன்னு வராரு, கிறிஸ்துன்னு வராரு, மேசியான்னு வராரு, அவர் வந்தால் எல்லாத்தையும் சொல்லுவார்னும் போது நான் தான் அவர் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அதை கூட சொல்ல, எழுந்து நடாட்டு அவர் போயிட்டார். அல்லையா? என்னைக்காவது ஆண்டவர் நம்மக்கிட்ட வந்து நான் இன்றைக்கி என்னென்ன அற்புதம் பண்ணேன் எழுதி வச்சியா, டைரியில் எழுதி வச்சியா, சொன்னதை ஞாபகம் வை,
அந்த காலத்தில் நம்மள்ட்ட நிறைய பேர் சொல்லுவாங்களே, அன்னைக்கு நான் இல்லைன்னா நீ என்ன ஆயிருப்ப, ஞாபகம் வை, மனசுல வை. அன்னைக்கு இந்த ஐயா காசு கொடுக்கலன்னா நீ என்ன ஆயிருப்ப, மனசுல வை. ஞாபகம் இருக்கா, பழச நினைன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? ஆமென். இந்த அவனுக்கு சொல்லவே இல்லை. இப்போ அவன் படுக்கையை தூக்கிட்டு போயிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ எதுக்காக? சுகமானதுனால பொருள் இல்லை, படுக்கையை தூக்குனதுனால. அந்த மனுஷன், இவர் யாரா சுகப்படுத்தினது, யார் சுகப்படுத்தினது, யார் சுகப்படுத்தினது என்றுக்கும்போது அற்புதம் செஞ்சவனுக்கு அற்புதத்தை பெற்றவனுக்கு முகம் தெரியாதா? நான் ஆலயத்தில் பார்த்தா ராஜா இருக்கார். கிட்ட போயிட்டான், காலில் விழுந்துட்டான். அவர் சொன்னார், இனி எந்த தப்பும் பண்ணிராத என்று. பாவம் செய்தால் வியாதி வரும் என்பதை அவர் விளக்கினார். பாவம் செய்தால் வியாதி வரும். we are open to disease. ஆமென். நம்முடைய இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆகும். எந்த வகையில் எடுத்துக்கிறோமோ எடுத்துக்கலாம். பாவம் செய்தால் வியாதி வரும், பாவம் செய்யாதே அப்படின்னா. ஐயா நான் பாவம் பண்ணிட்டேன், என்னையா பண்ணலாம்? இயேசுவின் ரத்தத்தினால கழுவி வெளியே வந்துடுங்க, இட்ஸ் டேஞ்சரஸ் என்றார். அந்த மனுஷன் போய் யூதர்கள்கிட்ட திரும்பி போகும்போது யூதர்கள் கேட்டே இருக்காங்க, உன்னை சுகப்படுத்துறது யாரு? ஏய் யாரு, இங்கே வா. அவர் பேர் இயேசு. உடனே அவர்கள் பிளான் பண்ணிட்டாங்க, இங்கே எல்லாம் ரவுண்டாக உட்கார், ஒரு பேப்பர் எடு, படம் போடு. ஆலயத்தில் இருக்கிறாரு, அந்த பக்கம் போவார், அங்கே நீ கொலை பண்ணு வந்தார்னா, இப்படி பாத்ரூம்க்கு போனார்னா நீ கொலை பண்ணு, அப்படி போனார்னா நீ கொலை பண்ணு. வகை தேடுறாங்க பிளான். அப்படி போனால் நீ அடி, நீ அடி, நீ அடி. தே ஹவ் ஸ்டார்டட். எதுக்கா? கொலை செய்கிறவள் யார்? யூதர்கள். யூதர்கள்னாலே கொலைகாரர்கள். அப்போல்லாம் நம்ம ஊரில் நடக்கிறது இல்லையா? மனிதர்கள்னாலே கொலைக்காரர்கள்னு சொல்லிடலாமா? ஆமாம். நன்மைக்கு விரோதமாய் மோத பார்க்கிறவர்கள் தான் கொலைக்காரர்கள். நன்மைக்கு தீமை செய்கிறவனுடைய வீட்டை விட்டு வாதை நீங்காது இருக்கும். அவனை விட்டு தீமை போகவே போகாது. தலைமுறையாக சாபம் வரும். பிளான் பண்ணுறாங்க. நல்லதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? கெட்டது பண்ணுறாங்க. நம்மளால தான் செய்ய முடியல, அவர் தான் பண்ணாரே. இல்லை, அது எப்படி செய்யலாம்? என்னோட எப்படி உனக்கு பேர் வரலாம்? நான் தான் இங்கே பெரியாள், அண்ணா தான் பெரியாள், காய்பா தான் பெரியாள், அது இருக்கிறார், அவர் தான் பெரியாள். அவர் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, அவர் பக்கத்தில் கூட யாரும் போக மாட்டாங்க. எல்லாம் இயேசுவை சுற்றி இருக்கிறார்கள். என்னை விட பேர் வாங்கிட்டான். இன்றைக்கி நமக்கு யாருக்கா அந்த எண்ணம், என்னை விட இன்னொருத்தர் பேர் வாங்கினா எனக்கு பிடிக்காதுன்னு இருந்தீங்கன்னா உங்களை மாற்றிக்குங்க. பேர்லாம் நிரந்தரம் அல்ல. இன்றைக்கி நமக்கு பெரிய பேர் இருந்தால் நாளைக்கே சின்ன பேர் வரப்போகுதுன்னு அர்த்தம். பேர் புகழ் தற்காலிகமானது, அதை தக்க வைப்பதும் கடினம். காத்தாடிய வானத்தில் விட்டு அங்கேயே பிடிக்கிற கதை. எவ்வளோ நேரம் பிடிச்சின்னு இருப்பீங்க? உங்களுக்கு கை வலிக்கும் போது விட்டிங்கன்னா இறங்கிடும், சாப்பிட போகிறதுக்குள்ளே கீழே விழுந்துடும், பறக்காது, இல்லை கிழிந்து விடும். பேரும் புகழும் அப்படி தாங்க. அப்பொழுது இயேசு கொலை செய்ய திட்டமிடுகிறவர்களை பார்த்து கேட்குறார், நான் நல்ல கிரியை தானே செய்து வந்தேன், என் பிதாவும் செய்கிறார். இப்போ ரெண்டாவது மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து ஓய்வு நாளில் அற்புதம் செய்து. ரெண்டாவது மிஸ்டேக் வந்து பிதாவோட பிள்ளைன்ட்டார், அந்த யெகோவா தேவனுடைய மகன்ட்டார். ரெண்டாவது பாயிண்ட், நோட் த பாயிண்ட். வீடியோ கவரேஜ் எடுங்க, பேசுகிறத ஃபோட்டோ எடுத்துருங்க, ஸ்கிரைப்ஸ் வாங்க, நோட் பண்ணுங்க, 10 சாட்சி நோட் பண்ணுங்க. தன்னை என்னன்னு சொல்கிறாரு? தேவனை குமாரன் என்று சொல்லுகிறபடியால் அவர் என்ன பண்ணுங்க? அரெஸ்ட் பண்ண வேண்டும். இது கொலை பாதகம். எங்கள் ஆண்டவர் பற்றி சொல்லிட்டாரு. பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே இல்லாமல் சிலர் ஊதுவாங்களே, ஊதுறதுக்கு ஒன்றுமே இருக்காது, அவங்க தான் இவங்க. ஜீசஸ் சொன்னார், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது இதுவோ அதை என்று வேறொன்றும் தாமாய் செய்ய மாட்டார். ஆக அற்புதம் செய்கிறவர் பிதாவாகிய தேவன். ஆமேன்னு சொல்லுங்க. அற்புதம் செய்கிறவர் குமாரனாகிய கிறிஸ்து. தேவன் செய்தது தான் மகன் செய்கிறார். ஆக நீங்கள் ப்ரே பண்ணும்போது தேவன் நமக்கு செய்கிறார், மகனும் செய்கிறார். தேவன் செய்ததை தான் மகன் செய்கிறார். ஆக அற்புதம் செய்ய வேண்டும் என்பது பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிற டெய்லி ஆக்டிவிட்டி. பரலோக தந்தையினுடைய அன்றாட வேலை. தன் பிள்ளைகள், தன்னை போன்றிருக்கிற தன் பிள்ளைகளுக்கு சுகம் கொடுப்பது அவருடைய அன்றாட வேலை. அவர் தினந்தோறும் செய்து கொண்டிருந்ததை பார்த்த இயேசு இங்கே வந்து ஒருவனுக்கு செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கி பரலோக குடும்பத்தில் இணைந்த நீங்களும் நானும் உடல்நிலை சரியில்லாதவர்களை பார்த்து சொஸ்தமாகு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, தலைவலி நீங்கி சுகமாயிரு, வயிறுவலி நீங்கி சுகமாயிரு அப்படின்னு சொல்கிறது நம்ம கடமை. பிதா செய்கிறார், இயேசு செய்கிறார், நாமும் செய்ய வேண்டும். பயப்படக்கூடாது. நம்ம சொல்கிறத சொல்லிடணும், செய்கிறது அவர்.
ஹல்லேலூயா. சொல்கிறது ஈஸியா, செய்கிறது ஈஸியா? சொல்கிறது ஈஸி. நம்மளை சொல்ல மட்டும்தானே செஞ்சார், நம்மளை செய்ய சொல்லலையே. அவர்களை சோகமாக்கி விடு, அந்த போன்ஸ் எல்லாம் சரி பண்ணி விடுன்னு சொல்ல, என் பெயரை சொல்லி அவர்களை குணமாக்கும். இப்பொழுது நீங்கள் ஆச்சரியப்பட்டீர்கள், இதை காட்டிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிறார் என் பிதா, நானும் எழுப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமை பிதாவுக்கு இருக்கிறது. ஆதாம் உயிரோடு இருந்தாரா, செத்து போய் இருந்தாரா? படைக்கப்படும் போது உயிரே இல்லை. அவரைக்கு உயிர் கொடுத்து எழுப்பினார் என்றால் அந்த உயிர் போய்விட்டால் திரும்பவும் எழுப்புவார். மண்ணினாலே மனிதனை உருவாக்கினார் என்றால் இந்த மனிதன் திரும்பவும் மண்ணானாலும் அவரால் எழுப்ப முடியும், அவரால் மட்டுமே முடியும். ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ குமாரன் பிதாக்கு ஈக்குவலாக தன்னை சொல்லி கொண்டபடியால் சொல்கிறாரு, பிதாவை மாத்திரமல்ல குமாரனையும் கனம் பண்ண காலம் வரும்னு சொன்னார். எங்கேயாவது ஜீசஸ் என்னை வணங்குங்கன்னு கேட்டாரா அப்படின்னா இந்த வசனம் தாங்க. பிதாவை வணங்குறது போல, கனம் பண்ணுகிறது போல குமாரனுக்கும் கனப்படுத்த வேண்டும். பிதாவாகிய தேவன் உட்கார்ந்து இருந்தார்னா ஸ்தோத்திரம் அப்பா அப்படின்னோம்னா பக்கத்தில் ஜீசஸை பார்த்து என்ன சொல்லும், அவருக்கும் சேம் ஸ்தோத்திரம் சொல்லும். அதனால தான் நம்ம எது பண்ணாலும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே செய்கிறோம், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ப்ரேயர் பண்ணுறோம். இப்போ ஒரு மனுஷன் வராரு, பிதாவை கனம் பண்ணிட்டு ஜீசஸை கண்டுக்கிறாமல் போயிட்டாருன்னா பிதாவுக்கு கொடுத்த கனம் வாபஸ் ஆகிடுதான். பாருங்க, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாத இருக்கிறான். அப்போ பிதா சொல்வார், எனக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணலை, இந்த உன் ஸ்தோத்திரம் எடுத்துகிட்டு கிளம்பு, என் மகனுக்கும் ஸ்தோத்திரம் கொடு. எவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு பவர் நம்ம தலைவரோட பவர் இருக்குது பாருங்கள். இன்னொன்று மறந்துடாதீங்க, பிதா நம்மளை பார்க்க மாட்டார், நம்மளை பேச மாட்டார், நம்ம ஜீசஸ் மூலமாக தான் போகணுன்னு அவர் சொல்வார். ஸ்தோத்திரம் வா அப்படின்னம்னா தன்னுடைய வலது பரிசத்தை காட்டுவார். அப்போனா ஸ்தோத்திரம் இயேசு கையில் சொல்லணும், இயேசு வாங்கி பிதா கையில் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த பிளானு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பிதாவோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹை, கிட்ட கூட போகிறதுக்கு இந்த பாவிக்கு தகுதி இல்லை. நம்ம ஜீசஸ் நமக்காக இறங்கி நம்மளை அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ரத்தத்தினால தூக்கி அங்கே கொடுக்குறார். இல்லைன்னா கஷ்டம். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி, ஆமேன், வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது. இல்லைன்னா லைட்டெல்லாம் எரியாது. ஆமேன். அந்த லைட்டு தான் இயேசு. அந்த இருண்ட உலகத்தில் இருந்தவன் தான் நான், என்னை காப்பாற்றி பிதாவிடம் அவர் கொடுக்கிறார். ஆமேன். என் வசனத்தை கேட்க வேண்டும், என்னை அனுப்பினவரை விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தால் நித்திய ஜீவன் உண்டு. இந்த ஜீவன் ஒரு நாள் போகும். நமக்கெல்லாம் எண்ணம், செத்தவங்களாம் தூங்கி இருந்து எழுந்த மாதிரி எழுந்துக்கணும்னு. எங்கே போயிருந்தேன் அப்படின்னு எழுந்து எங்கள் தாத்தா வந்தார்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கும் ஒரு எண்ணம், நம்மளும் அந்த மாதிரி தூங்கி எழுச்சி பார்த்தா எஸ் சாமி இருக்கணும். அது பேர் தான் நித்திய ஜீவன். மரித்து நித்திரைக்கு சென்றவர்கள், உறங்கி விட்டவர்கள், அவர்களை மறுபடியும் எழுப்பி அவர்களை வாழ வைக்கிறார் என்றால் செகண்ட் டைம் உயிராக ஜீசஸ் நம்ம முன்னாடி நின்றாலே நித்திய ஜீவன் வருது. யோவானில் இன்னொரு வசனத்தில் சொல்லியிருப்பார், பிதாவையும் நீர் அனுப்பின குமாரனையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன் இருப்பார். யூ பிலீவ் இன் ஜீசஸ், யூ ஆர் ஆல்ரெடி இன்டு இட்டர்னல் லைஃப். ஓகே. அப்படி விசுவாசியாதவன் அவன் ஜீவனில் இல்லை, அவன் ஆக்கினைக்குட்பட்டிருக்கிறான். விசுவாசிக்கிறவன் ஆக்கினையிலிருந்து தப்பித்து மரணத்தை விட்டு நீங்கி இருக்கிறான் என்று சொல்லுகிறார். இந்த 5th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த யூதர்களை சொல்றாரு பாருங்க, மரித்தோர் 25th verse, தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க. மரித்த காதுகளில் ஒன்றும் வேலை செய்யாது. அந்த இயர் ட்ரம்லாம் ஆப்ரேட்டே ஆகாது. நீங்கள் என்ன கற்றுனாலும் அவங்க காதில் விழாது. ஆனால் இயேசு ஷலோம் அப்படின்னாருன்னா காதில் போயிடும். அவர் என்ன ஃப்ரீக்குவென்சியில் பேசுகிறாரு, அவர் சவுண்ட் வேவ்ஸில் பேசுகிறாரா, என்ன டெக்னாலஜியில் பேசுகிறாரு, ஆமேன், ஒளி எதில் பேசுகிறாரு நமக்கு தெரிலங்க. ஆனால் மரித்தோருடைய காதுகளிலே அந்த சத்தம் தொனிக்கும். மரித்தோருடைய காதுகள் மண்ணோட மண்ணாய் மக்கி போய் விடுகிறது. அந்த மரித்தோர் எங்கே போகிறாங்க, அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு என்ன டெக்னாலஜி இருக்கோ அந்த டெக்னாலஜி ஜீசஸ் கையில் இருக்குது. அதனால தான் நான் ஜீசஸ் ரொம்ப நம்புகிறேன். ஏன் உலகத்தை நம்பலைன்னா அந்த டெக்னாலஜி அவங்க கையில் இல்லை. நம்முடைய சத்தம் அவங்க கையில் போகாது, உங்கள் சத்தம் ட்ராவல் பண்ணாது. என் சத்தம் இந்த மைக் வழியாக போனால் தான் ஸ்பீக்கருக்கு போகுது.
வெறும் என் சத்தம் ஸ்பீக்கரில் கேட்காது, எங்கே போகணுமோ அங்கே போகுது. என் சத்தம் என் ஃபோன் வழியாக போய் இன்னொருத்தர் ஃபோனுக்கு போய் அங்கே தான் இன்னொருத்தர் காதுக்கு போகுது. என் சத்தம் இன்னொருத்தர் காதுக்கு ட்ராவல் பண்ணல, லாங்கர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணல. அப்போ என்னுடைய வீக்னஸை என்னுடைய வாயை காட்டுது, என்னுடைய காது காட்டுது. எனக்கு அதர் டிவைசஸ், அதர் டெக்னாலஜி தேவைப்படும் போது தான் என் சத்தம் தொலைதூரங்களிலே காணப்படுகிறது என்றால், மரித்தவனிடத்தில் என் சத்தம் போகவே போகாது என்பது தான் நிஜம். ஆனால் இயேசுவின் சத்தம் கேட்கப்படும் என்பதை இயேசு இங்கே சொல்லுகிறார். 26th verse நம்மளாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறார். அவருக்குள்ளே ஜீவன் இருக்குங்க. நம்மளது நமக்குள்ள ஜீவன் இருக்கு, அது போயிட்டா திரும்பி வராது. நம்ம ஜீவன் போயிட்டா திரும்பி வராது. ஒருத்தர் உயிர் மாய்ச்சிக்கிறாரு, செத்துட்டாரு, உயிர் வெளியே போகும்போது மனம் திரும்புறாரு, உள்ள போலான்னு வர முடியாதுங்க. அது எப்படி உள்ளே வந்து அது உள்ள என்கேப்சுலேட் ஆச்சுன்னே தெரில. ஒரு சிங்கிள் செல்லாக இருக்கும்போது அம்மா வயிற்றுல உள்ளே நுழைஞ்சோம், எப்படி வந்தோம் நமக்கு தெரில. சிங்கிள் லைவ் இன்ட்ரா யூட்ரைன் செல். ஆமா, ஒரு அணு உயிராக இருக்குது, அதான் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட். அதை பார்த்தா ஒரே சந்தோஷம். சொல்கிறேமா, சிங்கிள் இன்ட்ரா யூட்ரைன் லைவ் செல், உயிராகிற அணு. அந்த அணுக்குள்ளே ஒரு உயிர் வந்துருச்சு. இந்த உயிர் அப்படியே பில்ட் ஆகுதுப்பா. ஆகுதா? ஆமாம், நேனோமீட்டர்ஸில் இருக்கிறது அப்படியே வளர்ந்து 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 கிராம்ஸ்க்கு வந்துடுது, கிலோகிராமுக்கு வருது, மீட்டர்லேருந்து கிராமுக்கு வருது. ரைட்டா? கிலோகிராம் 3 kg மேபி, இல்லை பவுண்ட்ஸில் மெஷர் பண்ணுறோம். வெளியே வந்த பிறகு ஒரு மாதத்தில் இவ்வளோ வெயிட்டு, 2 மாதத்தில் ஒரு வெயிட்டு, ஒரு வருஷத்தில் வெயிட்டு, 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ, 80 கிலோ, 90 கிலோ எல்லாம் வருகிறது. ஆனால் அந்த ஜீவன் உள்ளே போய் ஒரு சின்ன ரவுண்டு போட்டு என்கேப்சுலேட் பண்ணி வச்சார, அது அங்கே தான் வெளியே போயிடுச்சு. கண்ணாடி மாதிரி. தலையில் அடிபட்டாலும் உயிர் போயிடுது, காலில் அடிபட்டு உயிர் போயிடுது, கொசு கடிச்சு உயிர் போயிடுது, எதையோ காற்று சுவாசிச்சு உயிர் போயிடுது, திடீர்னு மாரடிச்சு உயிர் போயிடுது, இல்லை லங்ஸில் ப்ராப்ளம்னா உயிர் போயிடுது, மூச்சு விட எப்படியோ அது வெளியே போகிறத பார்க்குது. ஆனால் பிதாக்கு அப்படி இல்லை, குமாரனுக்கு அப்படி இல்லை. அவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறார். நீங்கள் வணங்குகிற தேவனை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். He has life in himself. Christ has life in himself. அதை நமக்கு தரன்றார். அதுதான் நித்திய ஜீவன். இதுக்கு தான் நம்ம அவரை வணங்குகிறோம், இதுக்கு தான் அவர் இடத்துல சேர்ந்திருக்கோம், இதுக்கு தான் அவருடைய பின்பாக நாம் செல்லுகிறோம். ஆமேன். இந்த ஜீசஸ்குள்ள உயிர் மாத்திரம் இல்லைங்க, நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் இருக்கிறது. அதனால தான் கிறிஸ்டியன்ஸ் ப்ரே பண்ணும்போது சொல்லுவாங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஏன்னா நான் நியாயம் தீர்க்கவில்லை, பிதாவே நீங்கள் மன்னிங்கன்னு இயேசுவே டைரக்ட் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம அங்கே சீட்டில் போய் உட்கார முடியாதுங்க, அது நம்ம சீட்டு இல்லை. உட்காருவோமா? பெரிய அதிகாரி வரல, அவருக்காக வெளியே காத்துனுக்குறோம். சரி, கொஞ்ச நேரம் போய் அவர் சீட்டில் உட்காருவோமா? பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கெலாம் போயிருக்கோம், உட்காருவோமா? உட்காந்தா என்ன ஆகும்? அதே தான் நியாய தீர்ப்போம். அது தேவனுடைய சிங்காசனம். ஆனால் நான் இப்படி ஃபீல் பண்ணுற அந்த மனுஷனை பற்றி நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த ப்ரேயர் போதுங்க. பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவர் சத்தத்தை கேட்பார்கள். நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறார். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைவார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். எழுந்து 1 arm டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு தே வில் ஜஸ்ட் வாக். நன்மை செஞ்சவங்க ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி இப்படி போவாங்க, தீமை செஞ்சவங்க ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி வெளியே போவாங்க. இந்த லைனில் இருக்கிறவங்க அங்கே போக முடியாது, இந்த லைனில் இருக்கிறவங்க இங்கே வர முடியாது என்பதை தெளிவாக ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு சொல்கிறார். அன்னைக்கு பேசுகிற டைம் இல்லை, அன்னைக்கு மன்னிப்பு கேட்குற டைம் இல்லை, அன்னைக்கு அழகிற டைம் இல்லை, ஜஸ்ட் இட் வில் ஸ்டார்ட். அப்போ மன்னிப்பு கேட்குற டைம் இன்னைக்கு, அழகிற டைம் இன்னைக்கு, ஆண்டவர் காலில் விழுற டைம் இன்றைக்கு. ஆமேன். என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது என்று இயேசு சொன்னார். என்னை குறித்து நான் சாட்சி சொல்லவில்லை, என்னை குறித்து பிதாவானவர் சாட்சி கொடுப்பார், என்னை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். நீங்கள் ஆள் அனுப்பி யோவான் இடத்தில் விசாரித்தீர்கள். கேட்டாங்களா? நீர் யார்? எலியாவா அப்படின்னு கேட்டாங்க. எலியா, நான் எலியா இல்லை, நான் அவருக்கு முன்னாடி வழி ஆயத்தம் பண்ண வந்தவன் சொல்லிட்டு எனக்கு பின் ஒருவர் வருகிறார்னு யோவான் சொன்னாரா இல்லையா? ஆள் அனுப்பி கேட்டீர்களே, அவன் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்தவன். நீங்கள் ரட்சிக்கப்படுகிறது இவைகளை சொல்லுகிறேன். யோவான் சில காலம் எரிந்து பிரகாசித்தான், நீங்களும் அவனுடைய வெளிச்சத்தில் களி கூற மனதாயிருந்தீர்கள். யோவானுடைய சாட்சியை காட்டில் மேன்மையான சாட்சி எனக்குண்டு. யோவானுடைய சாட்சி நாங்கள் சக்கரியாவோட மகன், உண்மையான ஊழியக்காரன், சொல்லமா ஒரு லேவியன், இரத்த சாட்சியாய் மரித்தவன்.
கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நிறைய டீம் எழும்பிச்சிங்க. அதில் ஒரு டீம் வந்து ஏரோதோட டீம். அந்த ஏரோதோட டீம் தான் யோவானை சாகடிச்சிச்சு. யூத டீம் தான் ஜீசஸை சாகடிக்குது. திரும்பி அந்த ரோமர்கள் டீம் தான் அடுத்த வரவங்களை எல்லாரையும் சிறைச்சேதம் பண்ணுறது, கொலை செய்கிறது எல்லாம். வித்தியாசமாக டீமாக ஃபார்ம் பண்ணி கிறிஸ்தவர்களை அழிக்க சத்துரு அன்னையிலேருந்தே திட்டம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறான். இருந்தாலும் கிறிஸ்தவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, கிறிஸ்து வாழ்ந்து கொண்டு தான். ஏன்னால் அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அவருக்குள்ள ஜீவன் இருக்குது. நான் அவருடைய சபைக்குள்னா இருக்கிறது ஜீவன் இருக்கிறது. ஆமேன். ஆமாம். எனக்கு சாட்சி உண்டு. என் பிதாவானவர் கற்பித்த கிரியைகளை தான் நான் செய்கிறவர். என் பிதா எனக்கு சாட்சி கொடுக்கிறார். அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டதுமில்லை, அவர் ரூபத்தை நீங்கள் கண்டதுமில்லை. மோசே தான் எங்கள் தலைவன் சொல்கிறேன். நீங்களே பார்க்கல, உங்கள் மோசையும் பார்க்கல. ஆமேன். ஆமாம். என்னை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால என் வசனத்தை நீங்கள் பிடிச்சிக்கிறதில்ல. இன்றைக்கி நம்ம ஏன் வசனத்தை பிலீவ் பண்ணுறோம், ஏன் வசனத்தை மனப்பாடம் பண்ணுறோம், ஏன் வசனத்தை நம்பல்தாக்குறோம்? நம்ம இயேசுவை நம்புகிறோம். அதனால் அவர் வார்த்தையே நம்புகிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதில் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறீர்களே, என்னை குறித்தும் வேத வாக்கியங்கள் தானே சொல்லுகிறது. ஏதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். உங்கள் பைபிளில் தானே இருக்குது. அந்த வசனத்தை பற்றி அவங்க பேச மாட்டாங்களே. இன்னைக்கு வரைக்கும் கன்னி பிறப்பை பற்றி அவங்க பேச மாட்டாங்களே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். அவங்கள பேச சொல்லுங்களேன். பேச மாட்டாங்களே. இப்போ வரைக்கும் பேச மாட்டாங்களே யூதர்கள். அதுவா? அது பார்க்கலாம். பைபிள் கரைச்சி பிடிச்சவங்க என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இவைகளே ஏன் சொல்லிட்டாரா இல்லையா? கன்னிகை அந்த பிறப்பையே மாற்றி பேசினானுங்களே தவிர அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல சாத்தான் ஸ்டில் அவங்களுக்குள்ள ஆப்ரேட் பண்ணுறான். சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ். யூ திங்க் தட் த ஸ்கிரிப்சர்ஸ் ஹஸ் காட் இட்டர்னல் லைஃப், பட் இட் இஸ் டெஸ்டிஃபைங் மீ. உங்கள் பைபிள் எடுத்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்க. எப்படி படிப்பாங்க பைபிள்? தப்பு அவங்க பார்த்தீங்கன்னா அப்படி படிப்பாங்க. பரிஷேத் பாரா எலோஹே விரல் வச்சு அப்படியே தலையை ஆட்டி 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 மனப்பாடமாக படிப்பாங்க. மணிக்கணக்காக படிப்பாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பைபிள் மனப்பாடம் பண்ணுறது அவங்க வேலை. ஒரு வசனத்தை விட மாட்டாங்க. அவ்வளோ பக்தி வைராக்கியம் உள்ளவங்க. மொத்தமே என்ன தானப்பா டைரக்ட் பண்ணுது? என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஆனாலும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி இடத்தில் வேறு உங்களுக்கு மனது இல்லை. யாருக்கெல்லாம் உண்மையாக உயிர் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வர வேண்டிய நபர் இயேசு தான். பணம் வேணும்னா வாங்கின்னு போகலாம், சுகம் வேணும்னா வாங்கின்னு கிளம்பலாம். உயிர் வாங்கணும், நான் உயிராக வாழணும், சாகா வர வேணும், செத்து போனாலும் உயிராட வச்சுக்கணும்னா என்னிடத்தில் வர உனக்கு மனது வேண்டும் என்பதை சொன்னார். ஆமேன். நான் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லைன்ட்டார். ஜீசஸ் ஐஸ் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. மாறாக சோத்திர பலிகளிடலாம் உங்களில் தேவ அன்பு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஏன்னா கொலை செய்ய போகிறாங்களே, பிளான் போடுறாங்களே, அந்த கையில் உள்ள பேனா கொலை செய்கிறது எழுதுறது. அவன் ஐடியா ஜீசஸ் சாகடிக்க வேண்டும் என்று எழுதுகிறதே. அதனால் சொன்னார் உங்கள் தேவனுடைய அன்பு இல்லை என்று. ஆனால் என் நாமத்தினாலே, என் பிதாவின் நாமத்தினாலே நான் வந்த நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாராவது சுயநாமத்தில் வந்தால் ஏற்றுப்பீங்க. உண்மையாக பைபிள் நீங்கள் படித்து கொடுத்தீங்கன்னா உங்கள் 10 பேர் வரமாட்டாங்க. ஆனால் இஷ்டத்துக்கு ஏதாவது யாருனா உளர்னாங்கன்னு வைங்க, ஜனம் அங்கே ஜேன்னு போகும். இயேசு இல்லாத இடத்தில் சுயநாமத்தில் ஒரு மனிதன் வந்தால் போதும், ஒரே ஒரு சிலையை வச்சுட்டா போதும், இதாங்க கடவுள்ன்ட்டிங்கன்னா மொத்த பேர் அங்கே வந்துடுவாங்க. நான் வந்தால் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் தான் என்று சொன்னார். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிகள்? இது நமக்கு ஒரு ஹைலைட்டட் சிக்னல். நம்மளை யாராவது புகழணும் என்ற ஐடியாவில் நம்ம ஊழியம் பண்ணோம்னா, நம்மளை தான் பெரிய ஆள்னு சொல்லணுன்ற அதில் மகிழ்ச்சி இருந்தோம்னா நீங்கள் விசுவாசிகளாக இருக்க முடியாது. நீங்களும் நானும் செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷனும் என் தேவன் என்னை ஏற்றுப்பாரா, அவர் ஓகே சொல்வாரா, அவர் பச்சை கொடி சொல்வாரா? சொல்ல மாட்டார்னா ஒரு வழி இருக்குது, போயிட்டு அம்மாள்னு காலில் விழுந்துட வேண்டியதான். சாரிப்பா, என்னை திரும்பி உங்கள் வழியில். இது 2 தான் நமக்கு வழி இருக்க தவிர வேறு வழியே இல்லைங்க. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அவரு கையிலே ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணவும் முடியாது. அப்பா உங்கள் வழியில் வரேன், அப்பா உங்கள் வழியில் வராமல் தப்பு பண்ணிட்டேன், சாரிப்பா. இது 2 வழி இப்போ திறந்துருக்கு. ஒரு வழி அவர் காலில் விழுறது, இன்னொரு வழி அவர் சொல்கிறத கேட்குறது. மிஸ்டேக் பண்ணிட்டா கூட இப்போ கூட அவர் காலில் விழுந்துடலாம். யாரும் நம்மளை புகழணும்னு அவசியம் இல்லை. இவர் சொல்லிட்டார் எல்லாரும் நல்லா வேண்டாங்க. இல்லை பிரதர், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை தான் இயேசு இங்கே நமக்கு படித்து கொடுக்கும். நான் உங்களை குற்றம் சாட்டுவேன் என்று நினைக்காதீர்கள். மோசேவே என்ன பண்ணுவான்? குற்றம் சாட்டுவான். இப்போ இந்த யூதர்கள்லாம் பைபிள் படிச்சுட்டு, தோராவை படிச்சுட்டு, இல்லை பஞ்சாங்கமத்தையும் படிச்சுட்டு, டனாக் படிச்சுட்டு, மோசஸ் நாங்கள் தான் அண்ணா அப்படின்னா நீ யாருன்னு தெரிலன்னு மோசஸ் சொல்லுவாராம். மோசே என்ன சொல்லுவார்?
அக்யூஸ் பண்ணுவார். நான் பைபிளில் என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புவார், அவருக்கு செவி கொடுங்கள். மரியாதையாக போட்டிருந்தேனே, என்னையே அவன்னு நான் எழுதினேன் பைபிளில். மோசே கோலை நீட்டினான், எழுதினது யார்? மோசே. அவருக்கு என்னான்னு போட்டார்? நீட்டி நான். ஆனால் மோசே எழுதியிருக்காரு, என்னை போன்று ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புவார், அவருக்கு போட்டிருந்தானே. சொல்லவே சொல்ல மாட்டாரா? மோசஸ் himself will accuse you. ஒரு டாட் விடாமல், ஒரு யோட் விடாமல், ஒரு டிட்டில் விடாமல் ஒவ்வொரு வார்த்தையை மனப்பாடம் பண்ணின நீ அந்த அவர்ன்றதை எப்படா மிஸ் பண்ண? ஏசாயா 9:6 எப்படி மிஸ் பண்ண? ஏசாயா 7:14 எப்படி மிஸ் பண்ணனு? உன்னை அக்யூஸ் பண்ணுவான்னு இயேசு சொல்லிவிட்டார். அல்லேலூயா. இயேசு தன்னை ப்ரூவ் பண்ணும்படி வருகிறார். நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வன் என்று. அதனால்தான் இன்றைக்கு அவருடைய ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். 38 வருட வியாதியாயிருந்த மனிதனை அவநம்பிக்கையிலிருந்து காப்பாற்றினார், ரிலீஜியஸ் ட்ரெடிஷன்லேருந்து காப்பாற்றினார். என்ன சொல்லி கொடுத்தாரு? ஓய்வு நாள்லையும் சுகமளிக்கலாம். 3வது, அவிசுவாசத்திலிருந்து மீட்டார். இயேசு ஆண்டவரோ, உண்மையான ஆண்டவரோ என்று எல்லாம் அவநம்பிக்கை இல்லை. அவர்தான் ஆண்டவர், அவர்தான் தேவகுமாரன், தேவனுடைய குமாரன். தேவனுக்கு இருக்கிற அதே மகிமை உண்டு என்று நான் என் இயேசுவை விசுவாசித்து அந்த 5ஆம் அதிகாரத்தை முடிக்கிறேன். நீங்களும் அவரை விசுவாசிங்கள். கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நம்மை வாழ வைக்கும். நம்ம எழுச்சிக்கலாமா? இந்த வசனங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம அவர்களை சரண்டடையலாம். அப்பா, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷம் வியாதியாக இருந்த மனிதனை காப்பாற்றின தேவனே, நீர் எங்களை காப்பாற்றுவீர், நீர் எங்களை காப்பாற்றுவீர். உங்கள் சந்நிதியில் வருகிறோம். Lord, we surrender. Lord, we surrender. Lord, we surrender. Lord, we surrender. ஆண்டவரே, எங்களை சரணடைகிறோம், எங்களை சரணடைகிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை எங்கள் சந்நிதியில் சரணடைகிறோம். Lord, we surrender our soul, spirit and body. அர்ப்பணி மகனே, அர்ப்பணி மகளே, அர்ப்பணிகளை கொடுக்க போகிறோம். ஆண்டவர் அன்றைக்கு செய்த அற்புதத்தை இன்னைக்கும் தேவன் நம்மத்தில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு அந்த வியாதியஸ்தனுக்கு இறங்கின தேவன் இது நமக்கும் அவர் இறங்க அவசியத்தை உள்ளதாக இருக்கிறார். ஆண்டவர் நம் முழுவதைத்தோடு நாம் ஆராதிப்போமா? உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் சொல்லமா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நிறுத்தியுள்ளேன். நீரில்லா இந்த வாழ்க்கை வீணாத்தானே போகுதையா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நிறுத்தியுள்ளேன். நீரில்லா எந்த வாழ்வில் வீணாத்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே சொல்லமா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இப்பொழுதும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும், எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார்.
இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் 38 வருடமாய் வியாதியாய் இருந்த ஒரு மனிதனை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவனை சந்தித்து நீ சுகமடைய விரும்புகிறாயா என்ற பொழுது அந்த மனிதன் நிறைய காரணங்களை சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த குளத்தை ஏற்கனவே அவர்கள் கலக்கி கொண்டிருக்கிறார்கள், அதில் ஏற்கனவே நிறைய மனிதர்கள் இறங்கிவிட்டார்கள், என்னால் செல்ல முடியவில்லை என்று அநேக காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறான். நான் அந்த குளத்தில் இறங்குவதற்கு முன்பாக மற்றவர்கள் சென்று அதில் இறங்கி விடுகிறார்கள், அதனால் நீண்ட காலமாக எனக்கு சுகம் கிடைக்கவில்லை என்று தன்னுடைய சூழ்நிலையை பற்றியும் தன்னுடைய பலவீனத்தை பற்றியும் அந்த மனிதன் பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனங்கள் இந்த நாளில நம்மோடு என்ன இடைப்பட்டு கொண்டிருக்கிறது? இந்த நாளில கூட ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் சுகமடைய விரும்புகிறீர்களா? நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியவில்லை, எனக்கு பலவீனம் இருக்கிறது, என்னால் இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியவில்லை, என்னுடைய சூழ்நிலை இப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்று இந்த நாளில கூட நாம் அநேக காரணங்களையும் காரியங்களையும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் இன்று நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று. ஹல்லேலூயா. அப்போ நாமும் கூட சில நேரங்கள் அந்த மனிதனை போல எதுவுமே செய்ய முடியாது என்று ஒரே இடத்தில் நாம் தேங்கி நின்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை நம்ம பாவத்துல கூட நம்ம அந்த பாவத்திலிருந்து என்னால் மீண்டு வர முடியாது, இந்த பாவத்திலிருந்து எனக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்காது, இந்த வியாதி என்னை விட்டு விடாது, இது என்னை மேற்கொள்ளும் என்று அந்த வியாதியை குறித்து நம்ம அநேக நாட்கள் நாம் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று. இன்று ஒரு புதிய ஒரு சுகமளிக்கும் வல்லமை தேவன் நம் மத்தியில தர விரும்புகிறார். இப்போதும் கூட நாம் முன்பதாக கடந்து வரப்போகிறோம். நாம் எந்தெந்த இடங்கள்ல அந்த வியாதி என்னை மேற்கொள்ளுகிறது என்று நாம் தேங்கி நிற்கிறோமோ, இந்த சூழ்நிலை என்னை வழி நடத்தாது, நான் இப்படியே நின்றுடுவேன் என்று எந்த இடத்துல நாம் தேங்கி நின்று கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளில தேவனுடைய வார்த்தை நம் மத்தியில கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்று நமக்கு ஒரு புதிய சுகத்தை தரும்படியாக, ஒரு புதிய பலத்தை தேவன் நமக்கு தரும்படியாக அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை நம் மத்தியில கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நாம் எந்தெந்த பகுதிகளில் இந்த நேரத்தில் நாம் பலவீனப்பட்டிருக்கிறோமோ அந்த இடங்களில் நாம் கைகளை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இன்று கர்த்தர் நமக்கு ஒரு புதிய சுகத்தை தர விரும்புகிறார். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் பெரிதாக இருந்தால் நம்முடைய இருதயத்தில் நம் கைகளை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையும் அதிகாரத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல்ஷடாயா. எல்லாரும் கைகளை வச்சு எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவே ஆராதிப்பே, எல்ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவே ஆராதிப்பே, எல்ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவே ஆராதிப்பே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. சொல்லாம் உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாத்தானே போகுதையா. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாத்தானே போகு. எல்ஷடாய் ஆராதிப்பே,
எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில அப்பா உம்முடைய வல்லமையின் அபிஷேகத்தினால அப்பா எங்களை நீ நிரப்புவீராக. டாடி, எந்த பலவீனத்தினால எந்த சூழ்நிலையினால அப்பா நாங்கள் தேங்கி நின்று கொண்டிருக்கிறோமோ, இப்பொழுது உம்முடைய வல்லமையின் அபிஷேகத்தினால எங்களை நிரப்புவீராக. உம்முடைய வார்த்தையினால மீண்டுமாக நாங்கள் எழுந்து எங்கள் வேலைகளை செய்ய, எங்கள் ஊழியத்தை நாங்கள் செய்ய அப்பா இந்த வேளையில் நீர் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருந்து எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற தயவருக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா நாங்கள் அநேக நாட்கள எங்கள் பலவீனங்களை குறித்தும் எங்களை சூழ்நிலைகளை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோமே. அப்பா ஒரு விசையாக எங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. அப்பா அதை காட்டிலும் எங்களுக்கு நீர் பெரியவரா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பெரியவரா இருந்து பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் நீர் செய்து கொண்டிருக்கிறார். அப்பா நீர் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதை ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையின் அதிகாரத்தை இந்த நாளில் என் கர்த்தர் தாமே தந்ததற்காக அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா இந்த வேளையில நாங்கள் எங்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நடந்து உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்யும்படி, உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூமி எங்கும் பிரஸ்தாபப்படுத்தும்படியாக இந்த வேளையில ஒரு புதிய அபிஷேகத்தை அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் நீர் ஊற்றி கொண்டிருக்கிறதற்காக அப்பா உமக்கு நன்றி ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சோர்ந்து போய் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ எழுந்து நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட, உன் மத்தியில் நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவரே இந்த வேளையில அப்பா உம்முடைய வார்த்தைகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா உம்முடைய வார்த்தைகள் மீண்டுமாக எங்களுக்கு புதிய பலத்தை தந்ததற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமே அப்பா ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோவான் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. இந்த நாளில் நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து குணமாக்கிறார். ஆனால் யூதர்கள் ஓய்வு நாளில் எப்படி குணமாக்கலாம் என்று பெரிதாக அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. தேவன் செய்த நன்மையை மறந்து மத போதகத்தை பெரிதாக பார்க்கிறார்கள். ஓய்வு நாளில் எப்படி குணமாக்கலாம் என்று நியாயப்படுத்தி அவங்க பேசுறதை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த நாளையும் நாமும் கூட எத்தனையோ முறை தேவன் செய்த நன்மையை நம்ம மறந்துருப்போம். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, என் வாழ்க்கையில் எதுவுமே செய்யலையேன்னு சொல்லி எத்தனையோ முறை நம்ம ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து, அவர் செய்கிற அதிசயங்கள்லாம் மறந்து நம்ம எத்தனையோ முறை ஆண்டவரை கேள்வி கேட்டுக்கொண்டு இந்த வேலையில் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம அதை பெரிதாய் பேசாதபடிக்கு தேவன் செய்த நன்மைகளை மாத்திரமே நம்ம பெரிதாய் பேச வேண்டும். அவருக்கு நன்றி சொல்லி அவரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாள் நம்ம கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். நம்மிடத்தில் இப்படிப்பட்ட மார்க்க பேதங்கள் காணப்படுகிறதா? ஆண்டவர் செய்த நன்மையை மறந்துட்டு நம்ம அவரோட நாமத்தை உயர்த்தாத படிக்கு எத்தனையோ இடத்துல நம்ம கஷ்டத்தை சொல்லி புலம்பிக் கொண்டு இருந்திருந்தா இந்த வேலையில் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, என்ன நீங்கள் மன்னிங்கப்பா, நீங்கள் செய்த நன்மையை நான் மறந்துட்டேன்ப்பா. இந்த வேலையில் நம்ம உணர்ந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற
இதயத்தின் ஆழ்த்தின் ஆண்டு நன்மைகளை காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து இதயத்தின் ஆழ்த்தின் சொல்ல எல் ஷடாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் இயேசுவே ஆராதி ஆராயல் ஷடாய் அம்மா தகப்பனே எலோஹி ஆராதிப்பே இயேசுவே ஆராதிப்பே அப்பா இதோ இந்த வேலையில அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இத்தனை நாளா நீங்க செய்த நன்மைகளை நாங்க மறந்துட்டு அப்பா எங்க குறைகளை பெரிதா நாங்க பேசணும்ப்பா. அப்பா ஒரு விஷயம் நீங்க மன்னிங்கப்பா. நன்மை செய்தவரே அப்பா நாங்க மறந்துட்டோம்ப்பா. தீமையை மாத்திரமே பெரிதா பேசணுமேப்பா. ஒரு விஷயம் நீங்க மன்னிங்கப்பா. ஒரு விஷயம் நீங்க மன்னிங்கப்பா. இதோ இந்த வேலையில உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் பெரியவர் அப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 ஆமென். இன்று நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் நாம் செய்யலாம். நம்ம ரெண்டு பேரா நின்னுக்கலாம். தேவன் எத்தனையோ நன்மைகளை நம் வாழ்க்கையில செய்திருக்கிறார். இந்த வேலையில அதை நம்ம மறந்துருந்தா நம்ம அதை சாரி சொல்லிட்டு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லலாம் ஆண்டவருக்கு. உண்மையா மாற்றி நம்ம வந்து உண்மையாக ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி செய்தாருன்னு சொல்லி நம்ம நன்றி சொல்லலாம். ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, எங்களுக்கு எத்தனையோ எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் இப்போ நினைவு கூர்ந்து மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இனியும் அப்பா எங்களுக்கு வர தீமையை பார்த்து சூழ்நிலையை பார்த்து அப்பா ஏதோ கர்த்தாவே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அப்பா எல்லா சூழ்நிலையும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த பலனை எங்களுக்கு நீர் கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா, கொடா கொடி நன்றி ராஜா. இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.